கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு அதிகாரம் 6. மனுஷர் காண வேண்டுமென்று எதை செய்யாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தர்மம். மனுஷர் காண வேண்டுமென்று தர்மம் செய்கிறவர்களுக்கு யாரிடத்தில் பலன் இல்லை? பிதாவினிடத்தில். தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தவர்கள் யார்? மனுஷர் காண வேண்டுமென்று தர்மம் செய்கிறவர்கள். அந்தரங்கமாய் செய்ய வேண்டியது எது? தர்மம். வலது கை செய்வதை இடது கை அறியாதிருக்க வேண்டியது எதை? தர்மம் செய்வதை. அந்தரத்தில் பார்க்கிற பிதா எப்படி பலன் அளிப்பார்? வெளியரங்கமாய். நாம் யாரை போல ஜெபம் பண்ணக்கூடாது? மாயக்காரர் போல. வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறவர்கள் யார்? மாயக்காரர். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அந்தரங்கமாய் பிதாவிடம். ஜெபம் பண்ணும் போது யாரை போல வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது? அஞ்ஞானிகள் போல. அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைப்பவர்கள் யார்? அஞ்ஞானிகள். நாம் வேண்டிக் கொள்ளும் முன்னமே நமது தேவைகளை அறிந்திருப்பவர் யார்? பிதா. பரமண்டலத்திலே போல பூமியிலே செய்யப்பட வேண்டியது எது? பிதாவின் சித்தம். நாம் யாருக்கு மன்னிக்கிறது போல நமது கடன்கள் மன்னிக்கப்பட வேண்டும்? கடனாளிகளுக்கு. மனுஷருடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்கும் போது நம்முடைய தப்பிதங்களை நமக்கு மன்னிப்பவர் யார்? பரமபிதா. யாருடைய தப்பிதங்களை நாம் மன்னியாதிருக்கும் போது நம்முடைய தப்பிதங்களையும் பிதா மன்னிப்பதில்லை. மனுஷர்கள். நாம் உபவாசிக்கும் போது யாரை போல் முகவாடலாய் இருக்கக்கூடாது? மாயக்காரர் போல். மனுஷர் காணும் பொருட்டாக உபவாசிப்பவர்கள் யார்? மாயக்காரர். நம்முடைய உபவாசம் யாருக்கு மட்டும் தெரிய வேண்டும்? பரமபிதா. எங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க கூடாது? பூமியில். திருடர்கள் கன்னமிட்டு திருடுவது எங்கே? பூமியிலே. எங்கே நமது பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும்? பரலோகத்தில். சரீரத்தின் விளக்காய் இருப்பது எது? கண். எது தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும்? கண். கண் கெட்டதாய் இருந்தால் இருளாக மாறிவிடுவது எது? சரீரம். எத்தனை எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது? 2. ஆகாரத்தை பார்க்கிலும் விசேஷித்தது எது? ஜீவன். உடையை பார்க்கிலும் விசேஷித்தது எது? சரீரம். ஆகாயத்து பட்சிகளை பிழைப்பூட்டுபவர் யார்? பரமபிதா. முதலாவது எதை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி.